5G மாறி அமைவதுங்கிறது என்ன? ஒரு வீடு கட்டிட்டீங்க அல்லது கட்ட போறீங்க, போர்வெல்லோ மழைநீர் சேகரிப்போ எந்த மூலையில் அமையக்கூடாது? உதாரணத்திற்கு 5Gங்கிறது 5 கோல்டன் ரூல் இன் போர்வெல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சம்ப், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க். இந்த 5ம் ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா இருக்கும். பெரும்பகுதி போர்வெல் ஒரு சில வீட்டில் இருக்காது, ஒரு சில வீட்டில் சம்ப் இருக்காது, மிச்சம் இருக்கிறது இருக்கும். இப்போ இது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ங்கிறது ஈசான மூலையில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் நீங்கள் அமைச்சிட்டீங்க. முன் வகுப்பு கிழக்க பார்த்த வீட்டிற்கு செப்டிக் டேங்க் அமைச்சிட்டீங்க, விலையா போயிடும். சார் போர்வெல் முன்னாடி இருக்க வேண்டாம், கன்னி மூலையில் நாங்கள் போர்வெல்லும் தண்ணி நல்லா இருக்கிறதுக்கு மழைநீர் சேகரிப்பும், ஸோ இந்த செப்டிக் டேங்க் பக்கத்திலேயே இந்த பகுதியில் சம்பும் அமைச்சிட்டோம். ஸோ ஈசன் பாகம்ங்கிறதுல கழிவை வைத்து, ஸோ கன்னி மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் செப்டிக் டேங்க் அக்னி மூலையில் அமைப்பது தான் விலை. சரியாக ஒரு வீட்டுக்கு ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இது மாதிரி அமைப்பு பிழைங்கிறது இருக்கவே கூடாது. ஒரு வீடு கட்டுறீங்கன்னாக்கா இந்த அமைப்பெல்லாம் பார்த்து செயல்படுங்க. இந்த 5Gங்கிறது சரியாக அமைத்து செயல்படுங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிக்கும் போது பிராண சக்தி அதிகமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. 5G கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.